ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் தான் பார்க்க போகிறோம். தமிழில் என்ன டாபிக் அப்படின்னா, போலி அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? போலி அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? என்னது போலி அப்படின்ற டாபிக் என்னது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். அப்போ இதை நல்லா கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஈஸின்னு நினச்சிடாதீங்க. நம்ம ஈஸின்னு தான் நினைப்போம். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். அங்கே போய் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல டவுட் வரும். ஓகேவா? அப்போ பாருங்கள், அறம் செய்ய விரும்பு, இது இஃது ஔவையார் வாக்கு. ஓகேவா? இங்கே ஏன் இஃது வந்திருக்கு? ஏன்னா அப்படின்றது ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்னாடி இஃது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம், இல்லை அஃது அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நம்ம கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. சரியா? அப்போ பாருங்கள், அறம் செய்ய விரும்பு இஃது ஔவையார் வாக்கு. அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் ஒன்று. திருக்குறளில் 133 அதிகாரங்கள், 1330 குறள்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேவா? அதில் 133 அதிகாரத்தில் இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரமும் ஒன்று அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அறம், ஓகேவா, அறம் செய்ய விரும்பல வரக்கூடிய அறம், அரண் வலியுறுத்தலில் வரக்கூடிய அரண். சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அறம் ரா எந்த ரா வருது? வல்லினரா வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரண் எந்த இன்னு வருது? இன்னு லாஸ்ட்டாக 2 சுழி இன் மெல்லின எழுத்து வருது. ஓகேவா? அதே மாதிரி எந்த ரா இதுலேயும் வல்லின ரா தான் வருது. அப்போ இந்த இடத்துல லாஸ்ட்டாக ஒரே ஒரு எழுத்து தான் பார்த்திங்கன்னா மாறுது. அறம்னு வருது, அரண்னு இங்கே அரண்னு வருது. அப்போ இப்படி எழுத்து மாறுறனால ஏதாவது பொருள் ஏதாவது மாறுது அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் மட்டும்தான் மாறி வருது. ஆனால் அதோட பொருள் என்ன ஆகுது? பொருள் மாறலை. சரியா? பொருளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரே ஒரு எழுத்து மட்டும்தான் மாறுது. அப்போ இந்த மாதிரி மாறுது அப்படின்னா இதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க? இதை போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள், இந்த தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது, ஆனால் பொருள் மாறுபடவில்லை. நம்ம தான் சொன்னோம். ஓகேவா? நம்ம இப்போ அதான் சொன்னோம். அடுத்து பாருங்கள், இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். அப்போ ஒரு சொல்லு இருக்குது. அந்த சொல்லில் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு இடத்துல, ஓகேவா, வேறு ஏதாவது ஒரு எழுத்து வரது. ஓகேவா? அந்த எழுத்து முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரலாம், இல்லை இறுதியிலையும் வரலாம். ஓகேவா? இப்படி பொருளை பார்த்தீங்கன்னா மாற்றாது. எழுத்து மட்டும்தான் மாற்றுது. ஓகேவா? ஆனால் பொருள் மாறலை. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சொல்லுக்கு பேர் தான் போலி அப்படின்றாங்க. ஓகேவா? அப்போ சொல்லோட முதல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்து வரும். ஓகேவா? சொல்லோட இடையிலையும் வரும். அப்போ சொல்லோட இறுதியிலையும் வரும். அப்போ இந்த போலி மொத்தம் எத்தனை வகைனா, போலி பார்த்தீங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ சொல்லோட முதல்ல மாறுனுச்சு அப்படின்னா அதை முதற்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சொல்லோட இடையில மாறுனுச்சு அப்படின்னா அதை இடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லோட இறுதியில் அந்த எழுத்து மாறுனுச்சு அப்படின்னா இதை கடைப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ கடைப்போலி இறுதிப்போலி எல்லாமே ஒன்று தான். சரியா? அப்போ இதில் பாருங்கள், இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அப்போ போலின்ற சொல்லி எந்த சொற்கள்லேருந்து வந்தது? போல இருத்தல். ஓகேவா? போல இருத்தல் அப்படின்ற சொல்லிலிருந்து தான் அந்த போலின்ற சொல்லே வந்திருக்குது. அப்போ இதை நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஓகேவா? இதையே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ பாருங்கள், போலி எத்தனை வகைப்படும்? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அல்லது இறுதிப்போலி. ஓகேவா? இதை தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இறுதிப்போலின்னு சொல்லலாம், இல்லை ஈற்றுப்போலின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அடுத்து பாருங்கள், இப்போ முதற்போலினா என்னன்னு பார்க்க போகிறோம். அப்போ முதற்போலி, இப்போ முதற்போலியில் பாருங்கள், பசல்னு கொடுத்துருக்கான், பைசல்னு கொடுத்துருக்கான், மஞ்சுன்னு கொடுத்துட்டு மைஞ்சுன்னு கொடுத்துருக்கான். அடுத்தது பாருங்கள், மயல்னு கொடுத்துட்டு மையல் ஆகிய சொற்களில் முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ இதில் எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்குது. அப்போ நீங்கள் முதற்போலினா என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொற்களில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்கணும், ஆனால் பொருள் மாறக்கூடாது.
சரியா? அப்போ இதுக்கு பேர் தான் என்னது, முதற்போலி. ஏன் முதற்போலின்னு சொல்கிறோம்? சொற்களில் முதல் எழுத்துக்கள் மட்டும் மாறி இருக்குது, ஆனால் பொருள் வந்து மாறலை, அதனால் இது முதற்போலி. இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது முதற்போலி. சரியா? இவ்வளோ தான் முதற்போலி. அப்போ முதற்போலிக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும். பசல் அப்படின்னு இருக்கிறத எப்படி மாறுது, பைசல் அப்படின்னு மாறுது, ஆனால் பொருள் பார்த்திங்கன்னா ஒரே பொருள் தான் தருது. இப்போ இந்த இடத்துல பான்றது பையா மாறி இருக்கு. அப்போ இது முதல் எழுத்துக்கள் தான் இங்கே மாறி இருக்குது. ஓகேவா? முதல்ல வரக்கூடிய இந்த எழுத்து தான் மாறி இருக்குது, அதனால் இது முதற்போலி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இடைப்போலி. அப்போ இடைப்போலின்னா என்னன்னு பார்க்கணும். பாருங்கள், இடைப்போலி அமைச்சு, அமைச்சு, இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அரையர். அப்போ ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. அப்போ சொற்களில் இடையில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து இப்போ மாறுது, அதனால தான் அதை இடைப்போலின்னு சொல்கிறாங்க. அப்போ அமைச்சுன்னு இருக்குது, ஆ மா இச்சு, அமைச்சு அப்படின்னு இருக்குது. அதை வந்து எப்படி வந்து மாறுது, ஆ மை இச்சுன்னு மாறுது. ஓகேவா? அமைச்சு அப்படின்னு மாறுது. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து மாறுது, ரெண்டாவதாக வரக்கூடிய அந்த எழுத்து மாறுது. அப்போ இடையில் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, எழுத்து மாறுது. இளஞ்சி, இ லா இஞ்சி, இளஞ்சின்னு இருக்கிறது இ லை இஞ்சி, இளைஞ்சி அப்படின்ட்டு மாறுது. ஓகேவா? மாறுது. அப்போ இந்த இடத்துல பொருள் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே மாற்றம் நம்மளுக்கு அடையலை. ஓகேவா? பொருள் வந்து எதுவுமே மாற்றம் அடையலை, ஆனால் எழுத்துக்கள் மட்டும்தான் மாறுது, ஆனால் பொருள் மாற்றம் அடையலை. அப்போ எழுத்துக்கள் வந்து எங்கே வந்து மாற்றம் அடையுது, இடையில் வந்து மாற்றம் அடைகிறனால இது இடைப்போலி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும். சரியா? அப்போ இதுதான் இடைப்போலி. அடுத்தது பாருங்கள், கடைப்போலி. கடைப்போலி அப்படின்னா கடைசி எழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வருது. ஓகேவா? அப்போ அகம் அப்படின்றது எப்படி மாறுது அப்படின்னா அகன் அப்படின்ட்டு மாறுது, எழுத்து வந்து மாறுது, ஆனால் பொருள் பார்த்தீங்கன்னா ஒரே பொருள். இங்கே லாஸ்ட்டாக இம் வந்திருக்கு, இங்கே லாஸ்ட்டாக இன் வந்திருக்கு. அடுத்தது நிலம், நிலன். பாருங்கள், நிலம் அப்படின்னாலும் நிலத்தை தான் குறிக்கும், அதே மாதிரி நிலன் அப்படின்னாலும் நிலத்தை தான் குறிக்கும். அப்போ நிலன், நிலம். பாருங்கள், ரெண்டு எழுத்தும் கடைசி எழுத்தில் மாறி இருக்குது, அதனால் இது கடைப்போலி. அப்போ பாருங்கள், அடுத்தது முகம், முகன். பாருங்கள், முகமில் இம்மு வந்திருக்குது, முகனில் கடைசி எழுத்தில் 2 சுழி இன் வந்திருக்குது. அப்போ இது என்னது, இதுவும் கடைப்போலி. அப்போ இது எல்லாமே இறுதியில் தான் மாறுது. பந்தல், பந்தர், இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? பந்தல், பந்தர் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது சாம்பல், சாம்பர், எல்லாமே பாருங்கள் இறுதி எழுத்தில் மாறி இருக்குது. ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை. இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது கடைப்போலி ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைப்போலி. சரியா? அப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், போலினா என்னன்னு பார்த்தாச்சு. போல இருத்தல் அப்படின்ற சொல்லில் இருந்து தான் போலி அப்படின்ற ஒரு சொல்லே வந்திருக்குதுன்றதை பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்த்தோம், அந்த போலி வந்து 3 வகையில் இருக்குது. அதாவது சொல்லோட முதல்லையும், சொல்லோட இடையிலையும், சொல்லோட இறுதியிலையும் அந்த எழுத்துக்களை மாறும், எழுத்துக்கள் வந்து மாற்றும். ஆனால் எழுத்துக்கள் மாறினாலும் பொருள் வந்து மாறுபடாது, அதனால தான் அதை வந்து போலின்றோம். அப்போ முதல் எழுத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாறுனுச்சு அப்படின்னா ஒரு சொல்லோட முதல் எழுத்து. ஓகேவா? முதல் எழுத்துக்கள் 30, நீங்கள் அந்த கான்செப்டுக்குள்ளே போயிடாதீங்க. ஒரு சொல்லோட முதல்ல வரக்கூடிய அந்த எழுத்து. ஓகேவா? அந்த எழுத்து மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க, முதற்போலின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் மாற்றம் அடைஞ்சால் மட்டும் பத்தாது, அதை பொருள் மாறுபடாமல் இருக்கணும், பொருள் வந்து வேறுபடவே கூடாது, அதே பொருளை தான் உணர்த்தணும். அப்படி இருந்தால் தான் அதை போலின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ பாருங்கள், அது முதல் எழுத்து வந்து மாற்றம் அடைஞ்சு ஒரே பொருளை கொடுத்ததுன்னா அது முதற்போலி. இரண்டாவது எழுத்து இடையில் வரக்கூடிய எழுத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் அடைஞ்சு அதே சேம் பொருளை வந்து தந்துச்சு அப்படின்னா அது இடைப்போலி. கடைசி எழுத்து. ஓகேவா? கடைசி எழுத்தில் அதான் ஈற்று எழுத்து, இல்லை கடைசி எழுத்து, இல்லை இறுதி எழுத்தும்பாங்க. அப்போ இறுதி எழுத்து வந்து சேஞ்ச் ஆகி வேற ஒரு பொருளை தராமல் அதே சேம் பொருளையே தந்துச்சு அப்படின்னா ஓகேவா, அது கடைப்போலி, இறுதிப்போலி, இல்லை ஈற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து பாருங்கள், சம்மந்தமே இல்லாத ஒன்று தருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்போ பாருங்கள், அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். அப்போ நகர எழுத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கொடுத்துருக்கான். ஓகேவா? அக்ரிணை பெயர்களின் இறுதியில், ஓகேவா, அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும், லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். அப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்செப்ட் கொடுக்கல, ஆனால் நம்மளுக்கு இந்த ஈற்றுப்போலியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஈற்றுப்போலின்னா என்னது, கடைப்போலி, இறுதிப்போலின்னு அர்த்தம். இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா அக்ரிணை பெயர்களோட இறுதியில். ஓகேவா? இப்போ அக்ரிணைனா என்ன, உயிரற்ற பொருட்கள்,
பொருள்கள். ஓகேவா? இப்போ புத்தகம், புத்தகம் அப்படின்னா என்ன? உயிரற்ற பொருட்கள். ஓகேவா? அப்போ இந்த மாதிரியான எழுத்துக்கள் வரும்போது இங்கே மகர எழுத்துக்களுக்கு பதிலாக நகர எழுத்துக்கள் வந்து வருவது கடைப்போலியில் அப்படின்றாங்க. அப்போ இம்முக்கு பதிலாக இன்ன போடுறாங்க, புத்தகன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? என்னது? மகர எழுத்துக்கு பதிலாக இன்னு போடுறது. ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா நிலம். சரியா? இப்போ என்ன எழுத்து? நிலமுக்கு பதிலாக நகர எழுத்தை போடுற 2 சுழி நகரம். ஓகேவா? அப்போ 2 சுழி இன்னு. ஓகேவா? என்னது? ஞமனால வரக்கூடிய 2 சுழினா. ஓகேவா? என்னது? மெல்லின எழுத்து, அந்த நகரம் தான் வரணுன்றாங்க. அப்போ இம்முக்கு பதிலாக நகர எழுத்தை நான் போடுறேன், 2 சுழினா நகர எழுத்தை போட்டோன்னே என்ன வருது? நிலன்னு மாறிடுது. அதே மாதிரி லகர எழுத்துக்கு பதிலாக ரகரம் வரும் அப்படின்றாங்க. ஓகேவா? ரகரம். ஓகேவா? நல்லா பாருங்கள். லகர எழுத்து என்ன எழுத்து? லகர எழுத்து. அப்போ பந்தல், பா இந்தா இல், பந்தல். இப்போ லகர எழுத்து வந்துருச்சா? ஓகேவா? அதாவது ஸ்ட்ரென்த்து, பலமுக்கு வரக்கூடிய லா. ஓகேவா? செவுத்தில் விட்டுற பள்ளி, அந்த பள்ளிக்கு வரக்கூடிய லா. அப்போ பந்தல் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி மாறுது? ரகரம் வரணும். எந்த ரகம் வரணும்? ராமனுக்கு வரக்கூடிய ரா. ஓகேவா? அப்போ இடையின எழுத்து எர்ரல வளல்ல அதில் வரக்கூடிய ரா. அப்போ பந்தர், அந்த ரகரம் வந்துருச்சா? பந்தல், பந்தர். சாம்பல், சாம்பர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல வருது. அப்போ இதை தான் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஈற்றுப்போலியில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இறுதியில் வரக்கூடிய எழுத்து மகர எழுத்தாக இருந்ததுன்னா அது 2 சுழி நகர எழுத்தாக வந்து மாறும். அதே மாதிரி ஈற்று கடைசியாக வரக்கூடிய எழுத்து லகர எழுத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரகர எழுத்தாக மாறும். அப்படின்றதுல நீங்கள் தெளிவாக கான்செப்டாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணிடலாம்? இறுதி போலியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரியா? அப்போ இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். இப்போ 3 வகையான போலியை பார்த்துட்டோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்னொரு போலி இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு டவுட் வரலாம், முதல் எழுத்தில் மாறுது முதற் போலின்னு சொன்னீங்க. ஓகே, இரண்டாம் எழுத்து இல்லை இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாறுது, அதனால் அதை வந்து இடைப்போலி அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கடைசியாக இருக்கிற எழுத்து இப்போ மாறுது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இறுதிப்போலி இல்லை ஈற்றுப்போலி இல்லை கடைப்போலி அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை 3 இருக்கிற எழுத்து எல்லா எழுத்தும் மாறுனுச்சுன்னா அதை என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்போ இருக்கிற எல்லா எழுத்தும் மாறுனுச்சு அப்படின்னா அதை வந்து முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இருக்கிற எல்லா எழுத்தும் மாறுனுச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க? முற்றுப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 3 வகை போலிகள் மட்டுமின்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு. அப்போ அதுக்கு பேர் தான் என்னது? இந்த முற்றுப்போலி. இப்போ 5 அப்படின்ற வார்த்தையை 5 அப்படின்னு எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 5 அப்படின்ற வார்த்தையை என்னன்னு எழுதுகிறோம்? 5 அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? 5 அப்படின்ற வார்த்தை 5 எழுதும் போது 3 எழுத்துக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ 3 எழுத்துக்களுமே சொற்கள் இருக்கக்கூடிய 3 எழுத்துக்களுமே சேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஆகிற கண்டிஷன் தான் முற்றுப்போலி அப்படின்றாங்க. அப்போ இச்சொற்களை நோக்குங்கள், இதில் 5 என்னும் சொல் 5 என்னும் சொல்லின் போலி வடிவமாகும். 5 என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டிருந்தாலும் அது 5 என்னும் பொருளையே தருகிறது. சரியா? அப்போ 5 அப்படின்ற ஒரு பொருளை தான் தருது. ஏன்னா பொருள் மாறல. ஓகேவா? 5நாலும் 5ன்னு தான் சொல்கிறோம், 5நாலும் 5ன்னு தான் சொல்கிறோம். அப்போ பொருள் மாறல. இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த சொற்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலியாகும். ஓகேவா? அவ்வளோதான் போலின்றது. சரியா? அப்போ போலின்ற கான்செப்ட் நம்மளுக்கு தெளிவாக படித்து வச்சிருக்கும். ஓகேவா? அப்போ முற்றுப்போலினா எல்லா எழுத்தும் வந்து மாறுறதா வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்போலி அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறு சொற்கள், இதெல்லாம் நம்ம தனியாகவே பார்த்திங்கன்னா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம வந்து அதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னது? புத்தக பயிற்சி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்களே ஆன்சர் பண்ணலாம். பாருங்கள், பந்தர், பந்தர். அப்போ இரு வந்திருக்கு. அப்போ இது வந்து எப்படி மாறும்? பந்தல் அப்படின்னு மாறுமா? ஏன்னா லகர எழுத்து தான் என்னவா மாறும்? ரகரமாக மாறும்னு பார்த்தோம். ஓகேவா? அப்போ இங்கே லகர எழுத்து ரகரமாக மாறி வந்திருக்குது. அப்போ என்னது? இறுதி எழுத்து. அப்போ ஈற்றுப்போலி, அப்படி இல்லைன்னா கடைப்போலி, இல்லைன்னா இறுதிப்போலின்னு பார்த்தோம். அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கே மேட்ச் பண்ணிடலாமா? சரியா? கடைப்போலி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு. அடுத்தது மைஞ்சு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மஞ்சு அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மைஞ்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன அர்த்தம்? எழுத்து மாறி இருக்குது. அப்போ இது முதற்போலின்னு சொல்லுவோமா? அப்போ மைஞ்சுன்றது முதற்போலி. அடுத்தது 5. இந்த 5 தான் 5ன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லா எழுத்துமே மாறி இருக்குது. அப்போ இது முற்றுப்போலி. இதையும் மேட்ச் பண்ணியாச்சா? அடுத்தது அரையர். ஆரை வருது. இதை தான் ஆ ரா யா இர், அரையர் அப்படின்னு நம்ம படிக்கணும். அப்போ இது இடைப்போலி.
சரியா? பாருங்கள், ஈஸியாக ஆன்சர் எடுத்தாச்சு. ஓகேவா? அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தப்பாக கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஆன்சரில் 5 அப்படின்றது என்ன வரும்? இடைப்போலி வராது. என்ன வரும்? ஏன்னா எல்லா எழுத்துமே மாறுது, அதனால் முற்றுப்போலி. இந்த மாதிரி ஒரு சில தப்பு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மெட்டீரியலில் கொஞ்சம் கொஞ்சம் தப்பு இருக்கும். அதை நாம் தான் கரெக்டாக சரி செஞ்சுக்கணும். அப்போ இந்த 5ன்றது தான் முற்றுப்போலி, அரையர் அப்படின்றது இடைப்போலி வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுக்கு மட்டும் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுத்துருக்கான். ஓகேவா? இதை வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், சிவிரி. சிவிரி என்பதை விசிறி என எழுதுவது இலக்கண போலி. அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டென்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இடையில வந்து பார்த்தீங்கன்னா இறந்தாரை இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு சொல்கிறது மங்களம் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி சிவிரி என்பதை விசிறின்னு சொல்கிறது இலக்கண போலின்னு தெரியும். ஏன்னா சொல்லு வந்து மாறி மாறி முன்னாடி இருக்க சொல்லும் பின்னாடி இருக்க சொல்லும் மாறி மாறி வந்துச்சுன்னா அது இலக்கண போலின்னு நம்ம அழகாக எடுத்துருவோம். பட் ஆனால் விளக்கை குளிரவை அப்படின்றது இடக்கரடக்கல்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஆனால் அது இடக்கரடக்கல் ஆக்சுவலாக வராது. ஸ்கூல் புக்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா விளக்கை குளிரவை அப்படின்றது மங்களத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல்னு கொடுத்துருக்கான். ஸோ இது தப்பு. ஓகேவா? ஏன்னா இவங்க கவர்மெண்ட் மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா இடக்கரடக்கல்னு இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. இது தப்பு. ஓகேவா? ஸ்கூல் புக்கில் பாருங்கள், விளக்கை குளிரவை அப்படின்றது எதில் வரும்? மங்களம். விளக்கை அணைன்னு சொல்லக்கூடாது, விளக்கை குளிரவை. அப்போ இதெல்லாம் மங்களத்தில் வரும். ஓகேவா? அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், இதெல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இலக்கண போலி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? இதோட பார்த்திங்கன்னா நம்ம போலியும் வந்து முடியுது. ஓகேவா? ஏன்னா போலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கல. ஏன்னா அது முக்கியமான டாபிக் போலின்றது. ஓகேவா? அப்போ இந்த போலியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து என்ன நம்ம வந்து கரெக்டாக வந்து இது பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பொருட் பன்மொழி நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஒரு பொருட் பன்மொழி வந்து இருக்கிற நிறையா சொற்கள் எடுத்து போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸில் அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி கவர்மெண்ட் மெட்டீரியலையும் ஒரு பொருட் பன்மொழி வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? அதை வந்து நான் அப்லோட் பண்ணும்போது சொல்கிறேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.